அப்படின்னு சொன்னால் தயிர் வந்து நான் வாங்கினேன். அதில் வந்து கப் தான். அப்போ இதில் வந்து நான் எப்போவுமே வந்து என்ன செய்வேன்டா, இதில் ஃபுல்லாக வந்து போடுவேன். சரியா? அரிசியே வந்து முடிய போகுது. இதில் ஃபுல்லாக வந்து போடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அரைவாசி மஞ்சள் பார்த்தவங்களுக்கு அளவு விளங்கும். அளவு விளங்கும் பார்த்தீங்கன்னா அளவு விளங்கும். இந்த அளவு தான் எப்போவுமே போடணும். இதை கழுவி எடுப்போமா. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் செஞ்சுருந்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூடுல்ஸ் தான் வந்து செஞ்சுருந்தேன். இந்த ஃபுல் பேக்கெட் வாங்கி இதில் அரைவாசி மாதிரி எனக்கு என் ஹஸ்பண்டுக்குமே வந்து போச்சு. அரைவாசி செஞ்சுருந்தேன். 240 ரூபா கைஸ். இது அரைவாசி எடுப்பட்டுருக்கு. காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான். அதில் எறும்பு ஏறி இருக்குது. எந்த ஒரு திங்ஸுமே இந்த டேபிளில் வைக்கலாம், எறும்பு டக்கு டக்குன்னு ஏறி. இது வந்து ஒரு பேக்கில் போட்டு கட்டி வச்சுருவேன். டேபிளில் பார்த்திங்கன்னா கசகசன திங்ஸ் எல்லாமே இருக்குன்னு தான். என்ன சொன்னால் இந்த ஒரு சின்ன டேபிளில் தான் எல்லா வேலைகளையும் செய்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து அரிசியை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் காய்ஸ். அரிசியை வந்து கழுவி எடுத்தாச்சு. இப்போ உப்பு போட்டு எடுப்போமா. இந்த உப்பு போதும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதால காய்ஸ் நல்லாவே வந்து கூலாக இருக்குது. கையில் பிடிக்க கஷ்டம். ரொம்ப கனமாக இருக்குது. நம்ம இப்படியே வெட்டிட்டு இருந்தோம்னா கையில் படுறதுக்கு சான்ஸ் கூட. நீங்களாம் க்ளீன் பண்ணுறீங்கன்னா சேஃப்டியாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்பாடா, எப்படியோ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ரஃப்பாக இருக்குது. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கல்யாணத்து ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இப்போ எங்களோட ஊரில் வந்து கட் பண்ணி தோலோடையே போட்டு தான் சமைப்பாங்க. பெருசாக எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிடவே மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நல்லா வெட்டி போட்டு நல்லா வந்து வேக வச்சுட்டு நல்லா கடைஞ்ச மாதிரி நல்லா கசஞ்சு போன மாதிரியும் இருக்காது, ரொம்ப அந்த கரைஞ்சி போன மாதிரியும் இருக்காது. அது வந்து சரி கொஞ்சம் சதையாகவும் கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி தான் சமைப்பாங்க.
இறைச்சிருந்தா இறைச்சிட்டு கொழுப்பு எண்ணெய் சரி போட்டு சமைக்கிற, இறைச்சி முள் அந்த மாதிரி போட்டு சமைக்கிற அப்படி சமைப்பாங்க பால் ஊற்றி. எங்களோட ஊர்லேயும் பால் தான் ஊற்றுவாங்க. கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. இப்போ வந்து சாப்பிட்டு பழகிட்டேன். மரக்கறி கீரை வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். அதனால் கட் பண்ணுவோமா? இப்போ ஈஸியாக கட் ஆகுது காய்ஸ். என்ன செல்லோட கட் பண்ணி படுத்துட்டேன். இப்படி தான் இருக்கு. இதை வந்து கட் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பூசணிக்காவை கட் பண்ணி எடுத்தாச்சு காய்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியெல்லாம் கொட்டுது, கழுவிட்டு வந்துடா. இப்படி வந்து குட்டி குட்டியாக தான் கட் பண்ணணும், மிச்சம் பெருசாக இல்லாமல் குட்டி குட்டியாக. அதுக்கப்புறமா வந்து எப்போவுமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து கோழியெல்லாம் அன்றைக்கு வாங்கி சமைப்போம். நேற்று வந்து வாங்கி தண்ணி வெட்டிட்டாங்க காய்ஸ். தண்ணி வராமல் இருக்கவும் கோழியை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் வேறு என்னவோ சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன். பழைய சாப்பாட்டு வந்து அது சூடு காட்டி சாப்பிட்டேன். அப்போது இது வந்து ஃப்ரீசர்லேயே இருந்து சரியா கூழ் பாருங்கள். ஒவ்வொரு பீஸும் அப்படியே அசைக்க இல்லாமல் இருக்குது. தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், கூழ் இறங்கட்டும். வீடியோலெலாம் சொல்லியிருப்பேன், நான் கீரை வாங்கினா கீரையை வந்து 2ஆக பிரித்து வச்சுருவேன். ஏன்னா மிச்சம் சாப்பிடவும் முடியலாது. அப்போது இன்றைக்கும் அதே கீரை தான். இப்போது இந்த கீரை மட்டும் தான் அதிகமாக சாப்பிடப்படும். இது முருங்கைக்கீரையும் மற்ற கீரையெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறதும் கஷ்டம்தான். அப்போது இதை வந்து இப்போ 2ஆக பிரிக்கப்படும். மேசையிலே வச்சுட்டு எல்லாம் செய்கிறதால ஸ்டாண்டு மேசையில் ரொம்பவுமே வீடியோ ஷேக் ஆகுது. இது அரைவாசியை வந்து இதே சொப்பிலே போட்டுரும். இதுலேயே மட்டும்தான் இப்போ கீரை எடுக்க போகிறேன் சமைக்கிறதுக்கு. ஆனால் இது கொஞ்சம் இதை க்ளீன் பண்ணி எடுக்கணும் காய்ஸ். க்ளீன் பண்ணிட்டு வாரேன். பூசணிக்காய் கறியை வந்து வேக வைக்க போகிறேன். மஞ்சள் போட்டுருவோமா? இடம் காணாது, ஸ்பேஸ் போதாது. சமைச்சிட்டு எல்லா திங்ஸையும் வச்சுட்டு கஷ்டமாக இருக்குது. மசாலா தூள், உப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீசர்லேருந்து எடுத்த ரம்பை தான். எங்கள் வைக்கிற இடத்துல வந்து சந்தை போட்டிருந்தாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க சந்தை போட்டிக்கிற டைம் வந்து இது வந்து ஒரு 6-7 நீட்டை ரம்பை வர மாதிரி 20 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணியிருந்தாங்க. அந்த ரம்பையை நானே வந்து ஒரு 3 கட்டு மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். எந்த நம்பிக்கையில் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு யூடியூப் வீடியோஸ் வந்து கண்டினியூவாக அவங்களோட ப்ளாகெல்லாம் நான் பார்த்துட்டே இருப்பேன். இந்த டிப்ஸை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்களாம், இதை வந்து சரியாக பீஸ் கணக்கில் வந்து கட் பண்ணி ஒரு பாக்ஸில் ரம்பையெல்லாம் கட் பண்ணி அப்படியே வந்து ஃப்ரீசரில் வந்து போட்டு விடுவாங்களாம். அது வந்து ஒரு 7-8 மாதம் ஆனாலுமே வந்து கூடாமல் போகாமல் இருக்குன்னு சொல்லி. நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரம்பை போட்டு வச்சு வந்து இப்போ 3 மாதம் ஆகுது காய்ஸ். இதே வந்து நம்ம வந்து ரம்பையை வெளியே வச்சுருந்தோம்னு சொன்னால் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை நாளில் கூட எனக்கு ரம்பை வந்து தேடி பார்த்தாலும் கிடைக்காது காய்ஸ். இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமை மட்டும்தான் சந்தை. அதுலேயும் வந்து ரொம்ப கிடைக்காது ஒரு டைமுக்கு. அப்படி கிடைச்சாலுமே வந்து குழந்தை வச்சா 1 வீக் அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். நான் டெய்லி வந்து இறைச்சி கோழி அந்த மாதிரி தானே ஆக்குறேன். 2 மாதம் 1 மாதத்துக்கிட்ட இந்த ரம்பை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த டைம் 2 பீஸ் மாதிரி எடுத்துகிட்டு ஃப்ரீசர்லேயே வந்து உடனே போட்டுறணும், வெளியே வைக்காமல். கருவேப்பிலையுமே வந்து இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம். நல்ல மனமாக இருக்குது இந்த கருவேப்பிலை. இது வந்து பூசணிக்காய்க்கு வந்து பால் ஊற்றி இப்படி கொஞ்சம் வெந்துட்டு கொஞ்சமாக நம்ம கடைஞ்சிட்டு வத்தினதுக்கு அப்புறம் தலைப்பால் ஊற்றி இறக்கணும்னா சரி.
ஃபைனலாக கறியை காட்டும். மசாலாத்தூள் உப்பு போட்டாச்சு முதல்ல. இது வந்து கொச்சத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள் போட்டிக்கிறேன். இது வந்து ஒரு சீரகத்தூள் உண்டு, நானே ரெடி பண்ணி வச்சது. இப்போ கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதை நல்லா பிரட்டி விடணும். அரிச்சு கறிக்கு, கோழி கறிக்கெல்லாம் கிழங்கு போட்டு ஆக்கி பாருங்கள். அப்போ தான் வந்து நல்லா வந்து கறி இறுவி திக்காக வரும். ஒருத்தர் போடுறலன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து எப்போவுமே போட்டு தான் வைக்கணும் கிழங்கு. பயமாக இருக்குது காய்ஸ். எப்போ கேஸ் முடியும்? கேஸ் முடிகிற டைம் ஆகிட்டு, சிலிண்டர் முடிகிற டைம், அதனால் பயமாக இருக்குது. இது நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கு பிறகு நான் தண்ணி தேவையான அளவு ஊற்றி வேக வச்சா சரி. கறி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வரணும். பார்த்திங்களா? இப்படி இருந்தால் எவ்வளோண்டாலும் சாப்பிடலும். இப்படி தான் கறி இருக்கணும். இந்த பூசணிக்காய் வந்து இப்படி தான் ஆக்குறேன், நல்லாயிருக்கும். உப்பெல்லாம் கணக்காக இருந்துச்சு அப்போ தான் நான் போட்டது. சைடில் இந்த கறி வந்து கொதிச்சிருச்சு. நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைப்போமா, இது போதும். திரும்ப ஒருக்கா வந்து நல்லா கிண்டிட்டு வேக வச்சா சரி. இதுதான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கண்ணுக்கு விளங்காதது கேமராவுக்கு விளங்கிட்டு எனக்கு கூட காய்ஸ் சொன்ன நம்ப மாட்டீங்க கூட. என் ஹஸ்பண்ட் வந்து சும்மா தொட்டும் தொடாமலும் சோறோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் வந்து அள்ளி சோறு மாதிரி சாப்பிடுவேன். இதே வந்து நானுமே குக் பண்ணிவிட்டு சாப்பாடையுமே என்ஜாய் பண்ணி நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டோம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு கீரை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக. நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிறேன். எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து போட்டுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டே ரெக்கார்ட் பண்ணதால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஈஸியாக இருந்துச்சு. இப்படி வீடியோஸ் நல்லாயிருக்கா, அதுக்கு நான் வாய்ஸ் கொடுத்து வீடியோ போட்டு நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அருமையான சாப்பாடு பூசணிக்காய் கறி, கீரை, கோழிக்கறி நல்லா உரப்பாக கிழங்கெல்லாம் போட்டு நல்லா கறி இருந்துச்சு சூப்பராக. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.